ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான அதே சமயம் ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம முன்னோர்களான அதாவது நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக செஞ்சு அவங்க சாப்பிட்ட கஞ்சி தான். இது ரொம்ப சத்துமிக்க ஒரு சூப்பரான ஒரு கஞ்சி. இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு. கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துட்டு நல்லா சளிச்சிட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த கப் அளவுக்கு ஒரு 5 மடங்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த தண்ணி பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விக்ஸ் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டு மீதி இருக்கிற தண்ணி இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட பார்த்தீங்கன்னா தூளுப்பு கொஞ்சமாக சேருங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு இவ்வளவுதான் சேர்க்கணும், அதிகமாக சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு நல்லா விக்ஸை வச்சு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கலந்து வச்சுருக்கிற கோதுமை மாவை எடுத்து இதில் வச்சு நல்லா கரண்டி வச்சு நல்லா கைவிடாமல் கிளறணும். அதாவது நம்ம அடுப்பு சிம்மில் தான் வச்சு கிளறணும். ஸ்பீடாக வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு கட்டியாயிரும். உங்களுக்கு கோதுமை மாவு வெந்து வராது. அதனால் நீங்கள் சிம்மிலேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம சேர்த்த தண்ணி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மாவும் தண்ணியும் பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை தண்ணி ஆட்டம் நல்லா இப்போ எடுத்து ஊற்றுனீங்கன்னா எப்படி ஊற்றுதுன்னு பாருங்கள். இது நல்லா கெட்டியாகணும். அந்த அளவுக்கு நம்ம கைவிடாமல் அடி பிடிக்காமலும் கிளறணும். இந்த கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நம்ம இப்படி கிளறிட்டே இருக்கோம் இல்லைங்களா, லைட்டாக விட்டுட்டா கூட அடியில் அப்படியே பிடிச்சிக்கும். பாத்திரத்தில் பிடிச்சி அப்படியே தீஞ்சு போக ஆரம்பிச்சிடும். இந்த கஞ்சே நல்லா இருக்காது. அதனால் நம்ம இதுக்கு நல்லா பொறுமையாக நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி போய் கோதுமை மாவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பதமும் பத்தாது, இன்னமும் மறுபடியும் நம்ம கைவிடாமல் கிளற ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக திக்காய் வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இது கூட நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன். கருப்பட்டி சேர்த்திங்கனாலும் சூப்பராக இருக்கும், நாட்டு சக்கரை சேர்த்திங்கனாலும் சூப்பராக இருக்கும். நான் நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனால் ஒரு பெரிய ஸ்பூன் தான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா இப்படி கலந்து விடுறேன். நல்லா அந்த சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியாட்டம் ஆகும், மறுபடி கெட்டியாயிரும். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுருங்க. இப்போ கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இளந்தேங்காவாக துருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பூ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான சத்தான கோதுமை கஞ்சி ரெடி. கைகால் வலி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா வயசானவங்களாம், அவங்களுக்கெல்லாம் கருப்பட்டி சேர்த்து ரெகுலராக கொடுத்து பாருங்கள். கைகால் வலி இருந்த இடமே தெரியாத போயிடும். அந்த அளவுக்கு இது ரொம்ப சத்தான ஒரு ரெசிபின்னு நான் சொல்லுவேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கஞ்சி ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.